பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். வீட்ட விட்டு வெளிய போன ராதிகாவ இங்க கோபி திரும்ப கூட்டிட்டு வந்துட்டா, அது ஈஸ்வரிக்கு சரியான பதிலடியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு இங்க ராதிகா போயிட்டு பாக்கியா கிட்ட தனியா சொல்லிட்டு இருக்காங்க. "பாக்கியா, நான் இந்த மாரி வீட்ட விட்டு கிளம்புறேன். அது மட்டும் இல்லாம நான் கோபிய கூட்டிட்டு தான் போறேன். நீங்க எங்க எல்லாரையும் வந்துட்டு இந்த வீட்ல இருக்க சொன்ன நாள் வந்துட்டு இன்னையோட முடியுது. அது மட்டும் இல்லாம இப்போ கோபிக்கு வந்துட்டு உடம்பு சரியாயிருச்சு. அதனால நாங்க எல்லாருமே வந்துட்டு கிளம்புறோம். நாங்க புது வீட்ல வந்து இருக்க போறோம் பாக்கியா. எங்க அம்மாவுக்கும் வந்துட்டு கால் பண்ணி சொல்லிட்டேன். எங்க அம்மாவும் வந்துட்டு அது புது வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க போயிட்டு தான் நானும், கோபி எல்லாருமே இருக்க போறோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொன்ன உடனே, இத கேட்ட உடனே இங்க பாக்கியாக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. "ஏன் ராதிகா இப்ப எதுக்கு வீட்ட விட்டு போறீங்க? என் அத்தை எதனா சொன்னாங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது தான், அங்க ராதிகா வந்துட்டு, "ஆமா பாக்கியா, நான் இந்த வீட்ல இருக்கிறது ரொம்ப தப்பு தானே. அது மட்டும் இல்லாம நான் இந்த வீட்ல இருக்கிறது யாருக்குமே புடிக்கல தான். இப்பயே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போனப்ப பார்த்தீங்கல்ல, அத்தை என்னென்னலாம் பேசுனாங்கன்ட்டு. என்ன கோபி கூட இருந்து தள்ளி வச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் இங்க இருக்கிறதே வந்துட்டு அவங்களுக்கு தான் புடிக்கல. அதனால வந்துட்டு நான் இதுக்கு மேல இங்க இருக்க போறதில்ல பாக்கியா. நான் கிளம்புறேன். இன்னும் இந்த விஷயத்த வந்து நான் கோபிகிட்டயே சொல்லல. உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் இங்க பாக்கியாட்ட சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "ராதிகா, நீங்க இப்போதைக்கு போக வேணாம். நீங்க இங்கேயே இருங்க. இப்போ கூட வந்துட்டு நம்ம வெளியில போயிட்டு ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு எவ்வளோ ஜாலியா இருந்துட்டு வந்தோம். இப்ப திரும்பியும் வந்துட்டு நீங்க வீட்ட விட்டு போயிட்டு எல்லாருக்கும் கஷ்டத்த குடுக்கணுமா?" அப்படி கேட்கும்போது, இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல பாக்கியா, நான் வீட்ட விட்டு போறதுக்கு யாருக்கும் கஷ்டமா இருக்காது." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியாக்கு அடுத்து என்ன சொல்றது தெரியல. அதுக்கப்புறம் அங்கருந்து ராதிகா கிளம்பி போயிட்டு, இங்க மைய கூட்டிட்டு எல்லாமே ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ட பிறகு, இங்க ராதிகா வந்துட்டு கீழ வந்துர்றாங்க. கீழ வந்துட்டு இங்க கோபிட்ட சொல்றாங்க, "கோபி, நம்ம கிளம்புறோம்." அப்படிங்கிற மாரி. இத கேட்ட உடனே கோபிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அங்க இருந்த ஈஸ்வரி, இனியா எல்லாருமே வந்துட்டு கோபிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "டாடி, நீங்க போவாதீங்க." அப்படிங்கிற மாரி இனியா சொல்லவும், இங்க கோபி வந்துட்டு அடுத்து என்ன பேசுறோம்னு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு, "சரி ராதிகா, நான் மேல போயிட்டு என்னோட ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துர்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு இனியா அழத்தெல்லாம் பார்த்துட்டு, "இல்ல கோபி, நீங்க இங்கேயே இருங்க. உங்க குடும்பத்திலருந்து உங்கள பிரிச்சு கொண்டு போணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இல்ல. அதனால உங்க குடும்பத்து கூடயே வந்துட்டு நீங்க இங்கேயே இருங்க. நானும் மையும் மட்டும் தான் கிளம்பி போறோம். எங்க அம்மாகிட்டயும் சொல்லிட்டேன். அந்த புது வீட்ல தான் நாங்க இருக்க போறோம். உங்களுக்கு தோன்றப்ப மட்டும் என்ன வந்து பார்த்துட்டு போங்க." அப்படிங்கிற மாரிலாம் ராதிகா சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. இங்க ராதிகா கிளம்பி போயிட்ட பிறகு, இங்க ராதிகாவ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கூப்ட்டு பார்க்குறாரு கோபி. ஆனா ராதிகா எதுவுமே கேட்கிற மாரி தெரியல. அங்கருந்து ராதிகா மைய கூட்டிட்டு கிளம்பி போயிர்றாங்க. இங்க ராதிகா கிளம்பி போயிட்ட பிறகு தான், இங்க கோபி ஒரு மாரி கவலையில நின்னுட்டு இருக்க. அப்பதான் அங்கருந்து வந்த ஈஸ்வரி வந்துட்டு கோபிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "விடுப்பா கோபி, அவ போனா போய் போறா. அவ இந்த வீட்ட விட்டு போனது நல்லது தான். நம்ம சந்தோஷம்லாம் வந்துட்டு அவ இருக்கிற வரைக்கும் இல்லாம இருந்தது. இதுக்கு மேல வந்துட்டு நீ, நான், நம்ம குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்பா. நல்ல வேள அவ ராதிகா உன்ன கூட்டின்னு போகாம இந்த வீட்ல விட்டுட்டு போயிட்டா. அதுவரைக்கும் நான் சந்தோஷம். இதுக்கப்புறம் எனக்கு என்னப்பா வேணும்? நீ என் கூடயே இருக்க போற." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிய சமாதானப்படுத்துற மாரி பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா, ராதிகா இங்கேருந்து கிளம்பி போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் வந்துட்டு ராதிகா கூட போயிருக்கணுமோ! ஆனா ராதிகா தான் வந்துட்டு என்ன இந்த வீட்ல இருக்க சொல்லிட்டு போயிட்டாளே! எனக்கு ராதிகா கூடயே போயிடணும் போல இருக்குமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்றத இங்க ஈஸ்வரியும், அது மட்டும் இல்லாம இனியாவும் பார்த்த உடனே இங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. உடனே இனியா வந்துட்டு, "டாடி, என்ன பேசுறீங்க நீங்க? ராதிகா ஆன்டி நான் உங்கள விட்டு இருந்தா கஷ்டப்படுவேன்னே சொல்லிட்டு, அவங்க உங்கள என் கூட விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க கூட நீங்க என் கூட இல்லாம இருந்தா கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நீங்க எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க டாடி. இப்போ கூட வந்துட்டு அவங்க கூட போவோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல டாடி நீங்க பேசுறது." அப்படிங்கிற மாரி இங்க இனியா வந்துட்டு அழுதுகிட்டே கோபிட்ட சொல்லவும், உடனே அங்க கோபி வந்துட்டு, "இல்ல இனியாம்மா, ராதிகா ரொம்ப நல்லவ. நீங்க நெனைக்கிற மாரி அவ ரொம்ப கெட்டவலாம் கிடையாது. அம்மா தான் வந்துட்டு ராதிகாவ புரிஞ்சுக்காம இருக்காங்க. இப்ப கூட ராதிகா, நீங்க யாரும் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன இந்த வீட்ல விட்டுட்டு அவ தனியா போயிட்டா மைய கூட்டிட்டு. அவ வந்துட்டு அவ கஷ்டத்த கூட பொறுத்துக்கிட்டு யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெனைக்கிற ஒரு ஆளு. அந்த மாரி ராதிகாவ விட்டுட்டு என்னால இருக்க முடியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ஒரு மாரி கவலையா வந்துட்டு பேசிட்டு இருக்க. இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி, நீ மொதல்ல வீட்டுக்குள்ள வாப்பா. எதுக்குப்பா வெளிய நின்னு இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு நாங்கலாம் இருக்கோம். பாக்கியா இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? நீ வா. அவ போனா போய் போறா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது தான், இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா, என்னால வந்துட்டு ராதிகா இல்லாம இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் ராதிகா கூடயே போறேன். இல்ல அப்படின்னா ராதிகா கூட்டிட்டு திருப்பி இந்த வீட்டுக்குள்ள வரேன். உங்களுக்கு சரின்னா சொல்லுங்க. நான் ராதிகா கூட்டிட்டு திரும்பி வரேன்ம்மா. நீங்க ராதிகா கூட திரும்பவும் சண்டை போட மாட்டீங்க, பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னா சொல்லுங்கம்மா. நான் ராதிகா கூட்டிட்டு இங்கேயே வந்துர்றேன். இல்ல அப்படின்னா நான் ராதிகா கூட அங்கவே அந்த புது வீட்லயே இருந்துர்றேன். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதும்மா. என்ன மன்னிச்சிடுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. "என்ன கோபி இப்படி பேசுறான்? ராதிகாக்கோசரம் நம்மளே வந்து இப்படி பேசிட்டு இருக்கானே." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி பார்த்துட்டு கோபிய பார்த்து கேட்கறாங்க. அப்ப கோபி, "அம்மா உனக்கு முக்கியம் இல்ல. அவ தான் முக்கியமாடா. அவ இந்த வீட்ல இருக்க வரைக்கும் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா கோபி. அதுதான் வந்துட்டு நானும் அவகிட்ட சண்டை போட்டேன். ஆனா திரும்பவும் வந்துட்டு அவ இந்த வீட்டுக்குள்ள வேற வர வேணாம்டா.
நீயும் வந்துட்டு அவகிட்ட போக வேணாம். நீ இங்கவே இரு கோபி. நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா. நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு என்னதான் கோபி கூப்பிட்டாலும், இங்க கோபி வந்துட்டு வீட்டுக்குள்ள வர மாரி தெரியல. இங்க வெளியே நின்னுட்டு கோபி ராதிகா போனத நெனச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி கிட்ட பேசின எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "அத்த அவர விடுங்க. அவரு தான் போறேன்னு சொல்றாருல்ல. ஒண்ணு அவர போக விடுங்க. இல்ல அப்படின்னா திரும்பவும் ராதிகா கூட்டிட்டு வர விடுங்க. அவருக்கு என்ன ராதிகா வேற யாரோ ராதிகா வந்துட்டு அவருக்கு ஒய்ஃபு. அதனால வந்துட்டு அவங்க ராதிகா கூட்டிட்டு வர விடுங்க. இல்ல அப்படின்னா அவரு கோபிய ராதிகா கூடயே போ விடுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சத்தம் போட்டு ஈஸ்வரி பேசவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "என்ன பாக்கியா ரொம்ப சத்தமா பேசுற? இப்ப இதுதான் காரணமா வச்சு என் பையன வீட்ட விட்டு வெளிய துரத்தலாம் பார்க்குறியா?" அப்படிங்கிற மாரிலாம் திரும்பவும் வந்துட்டு ஈஸ்வரி பேச, உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "அத்த மொதல்ல அவங்க எண்ணத்த வந்துட்டு மாத்துங்க. நான் இப்ப கூட வந்துட்டு கோபியும், ராதிகா அது மட்டும் இல்ல மையும் 3 பேரும் வந்துட்டு இந்த வீட்ல இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அவங்க இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இது அவங்க தனிப்பட்ட முடிவு. அவங்க வீட்ட விட்டு போறேன்றாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இது அவங்க இஷ்டம் போல நான் விட தான் சொல்றேன். நீங்க தான் வந்துட்டு கோபிய புடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. அவர விடுங்க. எதனா ஒரு முடிவு எடுக்க விடுங்க. இல்ல அப்படின்னா ராதிகாவ இங்க கூட்டிட்டு வர விடுங்க. இல்ல அப்படின்னா கோபிய வந்துட்டு ராதிகா கூட அனுப்பிச்சு விடுங்க." ராதிகா எவ்வளோ பெரிய மனசு பண்ணி, நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, இனியா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோபிய இந்த வீட்லயே வந்துட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படியேப்பட்டவங்க கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நீங்க நெனைக்கிறீங்க. இதெல்லாம் சரியா அத்த? அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஈஸ்வரி பார்த்து கேட்க, உடனே இங்க ஈஸ்வரி வந்துட்டு வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. அடுத்து என்ன பேச தெரியாம, பாக்கியா சரியா தான் பேசுறா அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "இல்லம்மா என்னால வந்துட்டு யாரும் இப்ப சண்டை போட வேணாம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் இப்ப போயிட்டு ராதிகாவையும், மையும் கூட்டிட்டு வர போறேன். இங்க ராதிகாவும், மையும் வரல அப்படின்னா, நான் அவங்க கூடயே வந்துட்டு புது வீட்லயே இருக்க போறேன்ம்மா. நான் திரும்ப வந்துட்டு எப்பவாவது தோணும்போது இங்க வந்துட்டு உங்கள பார்த்துட்டு போறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கூடயே வந்துட்டு இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் இங்க கோபி பேசவும், இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு, இனியாக்கு, செழியனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் இனியா வந்துட்டு அழுதுட்டே, "அப்ப டாடி நாங்க முக்கியம் இல்லையா? நீங்க இப்ப கூட வந்துட்டு அவங்க தான் முக்கியம் சொல்லிட்டு அவங்க கூட போறீங்க. எனக்கு நீங்க என் கூட இருங்க டாடி. அப்பதான் வந்துட்டு இந்த வீட்ல எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா இருப்போம். இப்ப நீங்க திரும்பியும் வந்துட்டு அவங்க கூட போயிட்டீங்க அப்படின்னா, என்னால உங்கள சரியா பார்க்க கூட முடியாது டாடி. நீங்க என் கூடயே இருங்க டாடி. திரும்பவும் வந்துட்டு நீங்க அவங்க கூட போக வேணாம். இல்ல அப்படின்னா ராதிகா ஆண்டிய திரும்பவும் கூட்டிட்டு வந்து மொய் கூட இந்த வீட்லயே வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணாவே இருப்போம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க இனியா சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "இனியா என்ன பேசுற நீ? அவ வந்துட்டு இந்த வீட்ல இருக்கணுமா? கோபி மட்டும் தான் இந்த வீட்ல இருப்பான். கோபி எங்கேயும் போக மாட்டான். இங்க தான் இருப்பான். கோபி ஏதோ கவலையில அப்படி பேசிட்டு இருக்கான். நீ கோபிய மொத உள்ள கூட்டிட்டு போ. கோபிலாம் வந்துட்டு அந்த ராதிகாவ தேடிட்டு போமாட்டான்." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா நான் ராதிகா கூட தாம்மா போப்போறேன். ஒண்ணு ராதிகா கூட வந்தா இந்த வீட்டுக்கு வருவேன். இல்ல அப்படின்னா ராதிகா கூட இருக்க போறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு அடுத்து என்ன பேச தெரியாம வாயடிச்சு நிக்கிறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "அத்த அவர போக விடுங்க. அவரு தான் வந்துட்டு போறேன்னு சொல்றாருல்ல. அவரு ராதிகாவோட வருவாரு. இல்ல அப்படின்னா அவரு அங்கேயே அவங்க கூட இருக்கட்டும். விடுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லவும், இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு, "அம்மா நான் கிளம்புறேன்ம்மா. நான் போயிட்டு ராதிகாவும், மையும் பேசி கூட்டிட்டு வரேன். இல்ல அப்படின்னா நான் ராதிகா, மை கூட அந்த வீட்லயே வந்துட்டு புது வீட்லயே இருந்துறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லிட்டு அங்கருந்து பாக்கியா வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப பொறுத்து வந்து பார்க்கலாம், இங்க கோபி போயிட்டு ராதிகாவ கூட்டிட்டு வந்துருவாரா? இல்ல அப்படின்னா ராதிகா கூட அந்த வீட்லயே இருந்துற போறாரா? அப்படிங்கிறதையும்